Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Adams Bashforth மெத்தட்ல two values வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படினா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது பார்த்திருப்போம். இப்போ டபுள் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் பண்ணிக்கலாம். Solve dy/dx equal to 1/2 1 plus x square into y square, y of 0 equal to 1, y of 0.1 equal to 1, y of 0.2 equal to 1.12, y of 0.3 equal to 1.21, find y of 0.4 and y of 0.5 by using the Adams Bashforth method அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 0.4 0.5 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். கொடுத்திருக்க given क्वेश्चन வந்து நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, dy/dx அப்படிங்கிறது nothing but y dash தான். ஓகேங்களா, dy/dx அப்படிங்கிறது y dash. so y dash equal to 1/2 1 plus x square into y square வந்து எழுதியிருக்கோம். so givenல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ்மே கொடுத்துட்டாங்க. as usual எல்லா வேல்யூஸ்மே கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூஸ் வந்து எழுதிக்கிறோம். ஓகே, y of 0 equal to 1, அதுல இருந்து x0 ஓட வேல்யூ 0, y0 ஓட வேல்யூ 1 ஓட வேல்யூ 1.06 கொடுத்தாங்க. அந்த x1 ஓட வேல்யூ y1 ஓட வேல்யூ தென் வந்து பாத்தீங்கன்னா y of 0.2 equal to 1.12, இதுல இருந்து x2 ஓட வேல்யூ y2 ஓட வேல்யூ, y of 0.3 equal to 1.21, இதுல x3 ஓட வேல்யூ y3 ஓட வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா to find y of 0.4 and 0.5 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். வந்து பாத்தீங்கன்னா Adams Bashforth predictor formula. இதுல இருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும், இங்க இருந்து y4 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதுல இருந்து y5 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப இந்த n க்கு பதிலா என்ன போட்டா வந்து பாத்தீங்கன்னா 4 கிடைக்கும்னா n க்கு பதிலா 3 வந்து போட்டோம் அப்படினா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா n க்கு பதிலா நான் வந்து 3 அப்படினு இந்த ஃபுல் டேர்ம்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y4, p equal to y3 plus h/24 into 55 y3 dash minus 59 y2 dash plus 37 y1 dash minus 9 y0 dash அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. சரிங்களா, இதுல இருந்து பாத்தீங்கன்னா y3 ஓட வேல்யூ நமக்கு givenல கொடுத்துட்டாங்க. y3 dash y2 dash y1 dash and y0 dash வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் y dash ஓட வேல்யூ நமக்கு givenல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1/2 1 plus x square into y square வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து எழுதிக்கோங்க. y dash equal to 1/2 into 1 plus x square into y square. ஓகேங்களா, இதுல நமக்கு சஃபிக்ஸ் வந்து ஜஸ்ட் நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஸோ சஃபிக்ஸில் நான் நாட் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சஃபிக்ஸில் நான் நாட் வந்து போட்டுக்கிறேன். போட்டு அப்படின்னா 1/2 1 ப்ளஸ் x0 வேல்யூ நமக்கு கிவன் என்ன கொடுத்தாங்கன்னா 0 ஸ்கொயர் இன்ட்டு y0 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு y1 டேஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/2 1 ப்ளஸ் எக்ஸ் கீழே சஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1 plus 0.1 the whole square into 1.06 square அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணனா 0.56742 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, தென் y2 dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 1/2 சஃபிக்ஸ் ஃபுல்லாக 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க into y2 ஸ்கொயரா. அப்போ 1/2 1 plus 0.2 the whole square into y2 dash y2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.1 the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.65229 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சஃபிக்ஸ் 3 போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 0.79793 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு y4, p ஓட வேல்யூ 1.26543 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா n-க்கு பதிலாக 3 கொடுத்ததுனால தான் எனக்கு y4 ஓட வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ y5 ஓட வேல்யூ வேணும்னா n-க்கு பதிலாக 4 கொடுத்தோம்னா 4 + 1 5 கிடைக்குமா. அப்போ n-க்கு பதிலாக 4ன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் ஈக்குவேஷனை நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு y5, p ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா y1 டேஷோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், y2 டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம், y3 டேஷும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y4 டேஷ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. சரிங்களா, அப்போ சஃபிக்ஸ் ஃபுல்லாக 4 வந்து போடணும். 4 வந்து போட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு 0.92876 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிருக்கா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா
எனக்கு y5, pயோட வேல்யூ 1.36140 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ அடம்ஸ் பாஸ்வத் கரெக்டட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 3 and 4 வந்து கொடுக்கணும். எண்ணுக்கு பதிலாக 3 வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதில் நம்ம எல்லா டேர்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணது தான். y4 டேஷும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், y3 டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், y2 டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், y1 டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1.29677 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 4 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் y4 டேஷ் வேல்யூ தெரியும், y3 டேஷ் வேல்யூ தெரியும், y2 டேஷோட வேல்யூ தெரியும். ஆனால் y5 டேஷோட வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ அது மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1.16298 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் ஃபார்முலாவில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த y5, cயோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேல்யூ உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் n = 5 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 5 + 1 = 6ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.